புதுச்சேரியில் புதிய தலைமை செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட சரத் சௌஹான் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில தலைமை செயலாளராக ராஜீவ் வர்மா பணியாற்றினார். இவர் தன்னிச்சையாக செயல்படுவதாக ஆளும் கட்சி கூட்டணி எம்எல்ஏக்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தலைமை செயலரின் செயல்பாடுகளை எம்எல்ஏக்கள் கடுமையாக விமர்சித்தனர். சபாநாயகர் செல்வமும் அரசுக்கு ஒத்துழைக்காத அதிகாரிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து முக்கிய அரசு செயலர் மாற்றங்களில் முதல்வர் ரங்கசாமியை தலைமை செயலர் கலந்து ஆலோசிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இதன் காரணமாக தலைமை செயலரை மாற்ற முதல்வர் தரப்பில் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி தலைமை செயலர் மாற்றப்பட்டார். இதனை அடுத்து அருணாச்சல பிரதேசத்திலிருந்து IAS அதிகாரியான சரத் சௌகான் புதுச்சேரியின் புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதனை அடுத்து புதுச்சேரி வந்த சரத் சௌகான் தலைமை செயலகத்திற்கு சென்று தனது பதவியை முறைப்படி ஏற்றுக்கொண்டார். புதிய தலைமை செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட அவருக்கு செயலாளர்கள், தலைமை செயலக ஊழியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டசபை சென்ற சரத் சௌகான் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு முதல்வர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பணி சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் சபாநாயகர் செல்வம் மற்றும் முக்கிய அமைச்சர்களையும் புதிய தலைமை செயலர் சரத் சௌகான் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார்.